ஒரு இனத்துக்கே சுயமரியாதை ஊட்டியவர் தந்தை பெரியார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறது என்ன? சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை ஒட்டி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியார் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். அந்த சிறப்புரை ஆற்றும்போது குறிப்பாக தந்தை பெரியார் குறித்த பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறார். அதில் ஒரு இனத்திற்கே சுயமரியாதை ஊட்டியவர் பெரியார் என்றும், குறிப்பாக பகுத்தறிவு, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபட்டவர் பெரியார் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தந்தை பெரியாருக்கு மிகவும் பிடித்த சொல் சுயமரியாதை என்றும், சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை ஒட்டித்தான் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய படம் திறக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் உலகமயமாட்டார் என்பதற்கான உதாரணம் தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறக்கப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல நூற்றாண்டு காலமாக உலகின் தலைசிறந்த அறிவாளிகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த பெரியாருடைய படம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமூகத்துக்கான வாழ்வியல் தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்தவர் தான் பெரியார் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் பயணம் செய்து சுயமரியாதை கருத்தை பரப்பிய பெரியார் யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது என்ற தத்துவத்தையும் உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். சுமார் ஒரு 20 நிமிடங்கள் அவருடைய உரை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியாருடைய அந்த சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மிக முக்கியமாக உரை இருக்கும் என எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்த நிலையில் பெரியார் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறார். சமுதாயத்துக்கான வாழ்வியல் தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்தவராக பெரியார் இருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாரும் யாருக்கும் அடிமையிடாது என்ற தத்துவத்தை எடுத்துரைத்து உலகிற்கு சொன்னவர் பெரியார். அதே போன்றுதான் சுயமரியாதை இயக்கத்தை மிக முக்கியமான இயக்கமாக கொண்டு சென்றவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தில் தெரிவித்திருக்கிறார். பகுத்தறிவு, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர் பெரியார். இந்த நிலையில் தான் அவருடைய திருவுருவ படமானது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அண்ணா உரை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சிறப்புரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் தான் குறிப்பாக பல நூற்றாண்டு காலமாக உலகின் தலைசிறந்த அறிவாளிகளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் சமூகத்துக்கான வாழ்வியல் தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்துரைத்த பெரியார் உலகம் முழுவதும் பயணம் செய்து சுயமரியாதை கருத்தை பரப்பியிருக்கிறார். அதே போல பெரியார் உலகமயமாட்டார் என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியாரினுடைய ஒரு திருவுருவ படம் என்றும், அதே போல தந்தை பெரியார் இன்று உலகம் முழுவதும் தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய உருவப்படம் திறக்கப்பட்டிருக்கிறது.